வசனத்தை பிடிச்சிக்குங்க. வசனத்துல தான் இருக்கு வல்லமை. வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்குங்க, அதுல இருக்குதான் வல்லமை இருக்கு. ஒரு அழிலே சொல்லுங்களேன். சங்கீதம் 33:6 நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு நீங்க பார்க்கிற வானம், பூமி, அனிமேட் திங்ஸ், இன்அனிமேட் திங்ஸ், இதெல்லாம் எப்படி உருவானுச்சு தெரியுமா? எப்படி? பை த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே இந்த அண்ட சராசரங்களும் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் the word of God has the creating power. தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து பயன்படுத்த துவங்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள துவங்கும் பொழுது, அதில் இருக்கிற உருவாக்குகிற வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்துல வல்லமை இருக்குங்க. வசனத்துல வல்லமை இருக்கு. அதுவும் உருவாக்குகிற வல்லமை இருக்கு. எபிரேயர் 1:2 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். எபிரேயர் 1:2 சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே வாங்கசிங்க. 1:2 எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவாரா. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அண்ட சராசரங்களையும் வானம், பூமி எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க. பேச மாட்டேன். இந்த சராசரங்கள் அனைத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தில் இருக்கிற அந்த பிரிசர்விங் பவர், அந்த பாதுகாக்கிற வல்லமை உங்களையும் என்னையும் இந்த உலகம் முழுவதையும் பாதுகாத்து நிற்கிறது. நீங்க மற்ற எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் தான். 2 கரங்களை தட்டுங்க. ஆண்டவருடைய வசனத்துல உருவாக்குகிற வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய வசனத்துல பாதுகாக்கிற வல்லமை இருக்கு. இப்ப 2 பேதுரு 3:5-6 வாசிங்களேன். 2 பேதுரு 3:5 மற்றும் 6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? Word of God has the creating power, preserving power. Not only that, also destroying power. தேவனுடைய வார்த்தையில சுகமளிக்கிற வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில் உருவாக்குகிற வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில் பாதுகாக்கிற வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில் அழிக்கிற வல்லமை உண்டு.